ஓம் சாந்தி. ஸோ நம்ம இனியுடைய டாபிக் வந்து மெயினா இந்த மாசத்தினுடைய அவ்வக்த இஷாரா, அவ்வக்த சமிக்கை. இந்த மாசம் பாபா சொல்லியிருக்கிறது ஜுவாலாமுகி யோகா. ஸோ ஜுவாலாமுகி யோகா. ஸோ நீங்க டெய்லி அந்த பாயிண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஸோ ஜுவாலா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, சக்தி வாய்ந்த அக்னி. ஜுவாலாமுகி அப்படின்னாலே எரிமலை யோகம் அர்த்தம். எரிமலைன்னா பாருங்க ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்க ஜென்ரலா இல்லையா. எரிமலைக்குள்ள ரொம்ப விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும், ரொம்ப சக்தி உள்ளடங்கி இருக்கும். அது எரிமலை வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வெளியே வருது. அது போல இந்த நம்ம ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா அதை பத்தி என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கை, பிராமண வாழ்க்கையில நம்ம எல்லாருமே மெயினா இங்க வந்து பாபாட்ட வந்ததே ராஜயோகம் செய்யறதுக்கு தான். ராஜயோகத்தை பயிற்சி பண்ணணும், அதுக்குதான் வந்திருக்கோம். இந்த ராஜயோகத்துல பாத்தீங்கன்னா பல நிலைகள் இருக்கு, பல ஸ்டேஜஸ். இந்த மெடிடேஷன்லயே பல ஸ்டேஜஸ் பாபா புரிய வைக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம அபிமான நிலை. அந்த ஆத்ம அபிமான நிலைக்கு பாபா பல மெத்தட்ஸ் புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வு, ஆத்மான்னு பாருங்க. மேலும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் தன்னை ஆத்மான்னு உணருங்க, மற்றவங்களையும் ஆத்மான்னு பாருங்க. ஆத்மாவுடைய குணங்களை, அந்த குணங்களின் தன்மையை வெளிக்கொணருங்க. தட் இஸ் சோல் கான்சியஸ்னஸ். ஆத்ம அபிமானம். ஆத்மா அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த 7 வேல்யூஸ்னுடைய வெளிப்பாட்டுல இருக்கிறது அந்த ஆத்ம அபிமானம் சொல்லுவோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாபா வந்து நமக்கு சொல்லக்கூடிய மெத்தடே சோல் கான்சியஸ்னஸ்ல பல ஸ்டேஜ் சொல்றாரு. அந்த சோல் கான்சியஸ் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாபாவோட கனெக்ட் ஆகணும், சுப்ரீம் ஃபாதரோட. சோ பாபாவோட கனெக்ட் ஆகும் பொழுது அங்க என்ன நடக்குது ப்ராசஸ். நம்ம எல்லாருமே யோகி ஆத்மாக்கள். அங்க பிராக்டிக்கலா நம்மளுக்கு என்ன நடக்குது உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது, இப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயுமே பல பொக்கிஷங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு சோலுக்குள்ளயும் அவ்வளோ எனர்ஜி உள்ளடங்கி இருக்கு. எப்போ நம்ம பாபாவோட கனெக்ட் ஆகுறோமோ அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு ஃபயர் போல வெளிவருது. நம்முடைய புத்தி வந்து தூய்மை அடையுது. மேலும் பாபா கிட்ட நம்ம கனெக்ட் பண்ண நம்ம ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் வெர்ச்சுஸ் வெளியே வருது. நம்முடைய மனம் சாந்தம் அடையுது, லேஸ் ஆகுது. சோ பல ப்ராசஸ் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கும் போது நமக்குள்ள பல பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம். பட் பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம யோகா பண்ணும்போது நம்மளுக்கு அமைதி கிடைக்குது, அன்பு கிடைக்குது, நம்ம பொறுமையாயிடுறோம், இதெல்லாம் ஓகே. என் மனசு நிம்மதியா இருக்கு, ஓகே. ஆனா அதே நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுல ஒருமுகத்தன்மையோட, நல்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, இன்டென்சிவ் பாபா ரொம்ப ஆழமான உணர்வுல, ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப டீப்பா நம்ம வந்து அவர் நினைவுல ஒருமுகப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்டேஜ்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியின் தன்மை அதிகரிக்கும். ஜுவாலான்றார் பாபா, ஆன்மீக ஜுவாலை, ஆன்மீக ஃபயர், ஸ்பிரிச்சுவல் ஃபயர். அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு ஜுவாலையில தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய 5 விகாரங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள், பழைய சமஸ்காரங்கள், என்னென்ன நம்முடைய அது கார்மிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே தானாகவே பஸ்மம் ஆகுது. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபயர் சொன்னாலே அதுக்கு 4 தன்மைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபயருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நெருப்புக்கு 4 தன்மைகள் இருக்கு. ஒன்று என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் தன்மை வந்து நெருப்புக்கு என்ன தன்மை இருக்குன்னா,
பியூரிஃபை பண்ணக்கூடிய தன்மை இருக்கு, சுத்தமாக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோல்டே பாருங்க, அந்த நெருப்பு உலையில போடும் பொழுது என்ன ஆகுது, இந்த கோல்டு அது நல்லா உருகி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அலாய் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் தனியா பிரிச்செடுக்கப்படுது தங்கத்தை உருக்கும் பொழுது. ஸோ பியூரிஃபிகேஷன் நடக்குது. இன்னொரு அது போல ஆத்மாவும், நம்ம ஆத்மா வந்து நம்ம யோகா பண்ண பண்ண நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள், தேவையற்ற உணர்வுகள், தேக அபிமானத்தினுடைய கலப்படம், நேச்சுரலா ஆத்மான்றது ஒரு தூய சக்தி. தேக அபிமானத்தின் காரணமாக பர்த் எடுக்க எடுக்க தேக அபிமானத்தின் காரணமா நமக்குள்ள பலவிதமான உணர்வுகள் நமக்குள்ள கலப்படம் ஆகுது. சோ நம்ம யோகா பண்ணும் பொழுது அந்த ஜுவாலை நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஆன்மீக ஃபயர் ஜுவாலை மூலமா நமக்குள்ள அந்த பியூரிஃபிகேஷன் நடைபெறுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது பாருங்க, இந்த ஜுவாலை இந்த ஃபயர் சொல்லும் போது அதுல இன்னொரு பெனிஃபிட், இன்னொரு தன்மை என்ன இருக்குன்னா டிரான்ஸ்பர்மேஷன், பரிவர்த்தனை. அதான் சொல்லுவாங்க இல்லையா, இப்ப வந்து நெருப்புல எந்த ஒரு பொருளை போட்டாலுமே அதோடைய உரு மாறிடும். அது போல யோகத்துல அந்த யோகம் ஜுவாலா யோகத்துல மீன்ஸ் பவர்ஃபுல், ஜுவாலானா பவர்ஃபுல் யோகா, அந்த ஒரு ஃபயர் மாதிரி. அந்த ஒரு யோகத்துல இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து, இம்பியோர் ஸ்டேஜ்ல இருந்து சத்தோ பிரதான நிலையை நம்ம அடைகிறோம். டெஃபினட்டா இந்த பரிவர்த்தனை ஆகுது, நம்முடைய நேச்சரே மாறுது. சூத்ர ஆத்மா தேவாத்மாவாக மாற்றம் அடைகிறோம். இன்னொன்னு ஜுவாலை அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கு ஜுவாலாக்கு, நெருப்புக்கு பாத்தீங்கன்னா வார்ம், அந்த ஒரு கதகதப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பாபாவுடைய சம்பந்தத்துல நம்ம நல்லா உணர முடியும். இப்ப வார்ம்னு சொல்லும் போது இப்ப நீங்க பாருங்க, அம்மாவுடைய அரவணைப்பு நம்ம சொல்லலாம், அதை ஃபீல் பண்ணலாம். இப்ப அம்மாவுடைய அரவணைப்பு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதுக்கு ஒண்ணுமே புத்தியே தெரியாது, ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தை பாருங்க, அம்மா பக்கத்துல படுத்துட்டே இருக்கு. அதுக்கு அம்மான்னு தெரியாது, நான் குழந்தைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஒரு அரவணைப்பினுடைய அந்த ஒரு கதகதப்புல வார்ம்ல அப்படியே இருந்துட்டே இருக்கு. பாருங்க, அம்மா அதை விட்டு பிரிஞ்சா கூட அதுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணும், அழுவும். அது சொல்ல தெரியாது, பட் அந்த பிரிவு அதை எடுத்துக்காது. அதுக்கு வந்து அந்த வார்ம் வேணும். நீங்க பாக்குறீங்க இந்த பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எல்லாம் கூட பாருங்க, அது குழந்தைங்களை வந்து அப்படியே அதோடைய அரவணைப்பிலேயே வச்சிருக்கும். இந்த கோழி குஞ்சு, கோழிகள் தன் குஞ்சுகள் அப்படியே அரவணைத்து வச்சிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு வார்ம், அந்த ஒரு அன்பினுடைய அரவணைப்பு இங்க நம்ம வந்து அந்த டீப் ஆழமான யோகத்துல, ஸ்பெஷலி இன் பரந்தாமத்தில் அந்த லவ்லின் ஸ்டேஜ்ல பாபாவுடைய அன்பை நம்ம நல்லா உணர முடியும். அந்த அரவணைப்பை நம்ம யோகத்துல வந்து நல்லா டீப்பா அதை பிராக்டிஸ் பண்ணலாம். பாபா சொல்வார் இல்லையா, இப்ப யோகத்துல பல ஸ்டேஜஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபரிஷ்தா நிலை பண்றோம், ஸ்வமான் பிராக்டிஸ் பண்றோம், ஏகப்பட்ட கிரியேட்டிவ் மெடிடேஷன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். கடைசியா பாருங்க, நம்ம எங்க போய் நிப்போம் அப்படின்னா, ஆத்மா எங்க வந்து ரொம்ப ஆறுதல் அடையும்னா, அப்படியே பரந்தாமத்துல இந்த பரந்தாமன் அன்பு கடல் பாபாவுடைய அன்புல அப்படியே மூழ்கி, அப்போ வந்து அதிக தாட்ஸ் கூட இருக்காது, அதிக எண்ணங்கள் கூட இருக்காது. அப்படியே பாபா அன்புல மூழ்கி இந்த மேரா பாபா, என்னுடைய அப்பான்ற அந்த அன்பின் உணர்வுல ஆத்மா அப்படியே லயித்து போகிறது. சோ ஞானத்தினுடைய பலவிதமான புரிதல், பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான பயிற்சிகள் இதெல்லாம் மேற்கொண்டு கடைசியில நம்ம எங்க போய் நிப்போம் அப்படின்னா, அந்த ஒரு பாபான்ற அன்பின் உணர்வில் மூழ்கி போகுதல், லவ்லின் ஸ்டேஜ். பாருங்க, இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மேல அதிக பேசக்கூட வேண்டாம், அந்த அன்பின் உணர்வு ரொம்ப சுகமா இருக்கும். அது அதிக பேச்சுவார்த்தை வராது, நான் உன்னை நேசிக்கிறேன்னு கூட சொல்ல தேவையில்லை, அந்த உணர்வுகளே தானாவே பரிமாற்றம் ஏற்படும். நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை, காட்ட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த அன்பின் உணர்வு தானாகவே அங்க பரிமாற்றம் ஆகும்.
அது போல அந்த லவ்லின் ஸ்டேஜ்ல பரந்தாமத்துல எந்த ஒரு சங்கல்பம் இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல. பிகாஸ் அது டாக்கி வேர்ல்டு இல்ல, மூவி வேர்ல்டு இல்ல, ஒன்லி சைலன்ஸ் வேர்ல்ட். அந்த அன்பினுடைய அரவணைப்புல அந்த வாம், அந்த ஒரு கதகதப்பான உணர்வுல ஆத்மா அப்படியே பாபா கிட்ட மூழ்கி இருத்தல். அதான் ஜுவாலாமுகியினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆத்மாக்குள்ள இருக்க பல விஷயங்கள் பரிவர்த்தனை ஆக்கப்படுது, ஆத்மா தூய்மை அடையுது, ஆத்மா தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேஜ் ஆத்மா அட்டைன் பண்ணுது. இன்னொன்னு ஃபயர்னு பார்த்தா இன்னொரு தன்மை என்ன இருக்குன்னா, ஃபயர் லைட் கிடைக்கும். சோ இந்த ஞானத்தினுடைய லைட் அண்ட் மைட், நம்ம எப்ப நம்மளுக்கு பாபா கிட்ட ஞானம் கிடைக்குதோ அந்த லைட்டை எனக்கு மைட்டை கொடுக்குது, அந்த ஒளியே எனக்கு சக்தியை கொடுக்குது. அது ஒரு ஃபயர். ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்த்தோம் அந்த தன்மை பியூரிபிகேஷன், செகண்ட் பார்த்தோம் டிரான்ஸ்பர்மேஷன், தேர்டு வார்ம், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா லைட். இந்த 4 விதமான தன்மை. சோ இந்த 4 தன்மைகள் இருக்கு ஃபயர்ல. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றது ஜுவாலாமுகி ஏன் நம்ம சொல்லிட்டே இருக்காரு அந்த யோகானா, ஜுவாலாமுகின்றது தனிப்பட்ட ஒரு யோகா கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன யோகா பண்ணாலும் அது ஜுவாலாவா இருக்கணும், அவ்வளவுதான். இது புரிதலா இருக்கும். ஜுவாலாமுகின் தனி ஒரு 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 ஸ்டேஜ், ஒரு பிராக்டிஸ் கிடையாது. நீங்க ஆத்மாபிமானி பண்ணுங்க, பரமாத்மாவோட கனெக்ட் ஆகுங்க, ஃபரிஷ்தா சுரூபம் பண்ணுங்க, இல்ல எனி ஸ்வமான் சுயமரியாதை பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்திதி, ஃபரிஷ்தா ஸ்திதி, மாஸ்டர் சர்வசக்தி, எந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணாலும் அதுல ஜுவாலா, அதுல ரொம்ப ஆழமான பவர்ஃபுல் நிலை இருக்கணும். அவ்வளவுதான் பாபா சொல்றது. அதனால ஜுவாலானா இதுதான் கிடையாது. எந்த ஒரு நிலையை பிராக்டிஸ் பண்ணாலும் ரொம்ப ஆழமா ஒருமுகத்தன்மையில பவர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா அது ஜுவாலா ரூபி யோகா, ஜுவாலா நிலை யோகம், எரிமலை யோகம் சொல்லப்படுது. அதுல வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நம்ம எந்த யோகத்தை சொன்னாலும் நம்ம கடைசியா நம்மளுடைய உயர்ந்த உச்சகட்ட நிலை பாத்தீங்கன்னா பரந்தாமத்துல சிவ பாபா நினைவுல, அன்பு நினைவில் மூழ்குதல். அந்த லவ்லின் ஸ்டேஜ் தான் அதோடைய ஹையஸ்ட் எனர்ஜி. அப்படியே அன்புல மூழ்கி இருத்தல். சோ இப்ப பாக்குறோம் இந்த யோகா பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா தானாகவே நமக்குள்ள பல டிரான்ஸ்பர்மேஷன். என்னென்ன டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குதுன்னா, நேச்சுரலா பார்த்து நமக்குள்ள அந்த விகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த விகாரங்கள் தானாகவே மாற்றம் அடையுது. இப்ப லைக் பாத்தீங்கன்னா நமக்குள்ள கோபம் இருக்கு அப்படின்னா அது நமக்குள்ள வரக்கூடிய அந்த அமைதியின் சக்தி கோபத்தை அழிச்சிரும். நமக்குள்ள ஈகோ இருக்கு, தேக அபிமானம் ஈகோ இருக்குன்னா நமக்குள்ள இருந்து ஆத்மாக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பணிவினுடைய சக்தி ஈகோவை அழிச்சிரும். பேராசை, தேகாபிமானத்தை பேராசை குணம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய திருப்தியின் குணம் எமர்ஜ் ஆயிட்டு அது அழிஞ்சு போகுது. அட்டாச்மெண்ட் மெயின் திங். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அன்பு, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ், அந்த எனர்ஜி அதிகமாக ஆக நமக்குள்ள இருக்கக்கூடிய தேகத்தின் பற்று அழியுது. நமக்குள்ள இருக்க ஃபியர், பயம், பலவிதமான பய உணர்வு இருக்கு. அது வந்து அந்த பாபா சொல்ற ஏக் பல் ஏக் பரோசா, பாபா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு பலம், ஒரு நம்பிக்கை. இனி கூட பாபா சொன்னார் இல்லையா வரதானத்துல, அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை, அதுல அந்த ஆதாரத்துல நமக்குள்ள இருக்க பல விதமான ஃபியர் அழிஞ்சு போயிடுது. இதெல்லாம் தானாவே, இதெல்லாம் ஆட்டோமேஷன் தானாவே நடைபெறும். நான் வந்து எனக்குள்ள இருக்க ஃபியர் போகணும், எனக்குள்ள அட்டாச்மெண்ட் போகணும், எனக்குள்ள ஒரு ஈகோ போகணும், தனித்தனியா பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. நான் ஜுவாலா சொரூபத்துல அப்படியே பாபா நினைவுல மூழ்கி இருக்கும் பொழுது, ஸ்பெஷலி இன் பரந்தாமத்துல, அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி எமர்ஜ் ஆகும். ஆன்மீக சக்தினா அன்பு, அமைதி, தூய்மை, ஞானம், சக்தி, மகிழ்ச்சி, இதெல்லாம் எமர்ஜ் ஆகும். இதெல்லாம் எமர்ஜ் ஆக 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 இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேகாபிமானத்தின் சமஸ்காரம் தானாகவே பஸ்மமாக்கப்படுது. ஏன்னா தேகாபிமானம் நம்முடைய ஒரிஜினாலிட்டி கிடையாது.
ஆத்மாவாகிய என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் இதுதான். லவ், பீஸ், ஹாப்பினஸ், பிளிஸ், பவர், நாலேஜ், பியூரிட்டி. இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சன்ஸ்காரம் வெளிவர வர வர தானாகவே அந்த பாடி கான்சியஸ்னுடைய விஷயங்கள் அழிக்கப்படுது. ஏன்னா அதெல்லாம் வந்து சேர்ந்தது, அது என்னோட ஒரிஜினல் கிடையாது. துவாபர யுகத்துல இருந்து நான் வந்து தேகாபிமானத்துல வரும்பொழுது எனக்குள்ள வந்த, எனக்கு மேல படிந்த ஒரு கரை தான் அது. அந்த கரை அகற்றப்படுது. அதனால பாபா சொல்றது மெயின் என்னன்னா, இந்த யோகத்தின் நிலையை நீங்க ஜுவாலா ரூபத்துல கொண்டு வாங்கன்னு பாபா சொல்றாரு. அத பத்தி பாபா என்ன அவ்வக்த முறைய சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க மாசம் மாசம் கேட்டுட்டு இருக்கீங்க அவ்வக்த முரளில இல்லையா? நம்முடைய யோகத்தை ஜுவாலையா ஆக்கணும், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே யோகா பண்றோம், எல்லாரும் யோகா பண்றோம். யாருக்கு எந்த சக்தி இருக்கோ நம்பர்வார் முயற்சியின் அடிப்படையில எல்லாருமே யோகா பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய யோகம் இப்போ பவர்ஃபுல் ஆகணும். அதான் இந்த கிளாஸினுடைய எசன்ஸ். அதுதான் நம்ம செய்யக்கூடிய யோகம் பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து மெயின் திங். சோ அதுக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோகத்தை ஜுவாலா ரூபம், இது வந்து அவ்வக்த இஷாரா. இந்த மாசம் படிச்ச இஷாரா நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நம்ம அது சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், எல்லா பாயிண்ட்ஸும் வேண்டாம், எல்லா பாயிண்ட்ஸும் பார்க்க முடியாது. அதுல பாபா சொல்றாரு, யோகத்தை ஜுவாலா ரூபமாக, ஒரு சக்தி வாய்ந்த ரூபமா மாத்தணும்னா அதுக்கு ஒரு நொடியில, இதை நல்லா கவனிக்கணும், இது அவ்வக்த வெர்ஷன்ஸ். பாப் தாதா உச்சரித்த அவ்வக்த மகா வாக்கியம் இது. சோ ஒரு நொடியில பிந்தி சுரூபம் ஆகி, அந்த ஒரு நொடின்றார், தட் இஸ் த மெயின் திங். ஒரு நொடியில புள்ளி சொரூபம் ஆகி மனசு புத்திய ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சிய அடிக்கடி பண்ணுங்க போதும். இந்த ஒரு பாயிண்ட யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு விஷயம் இது. யோகம் நீங்க எப்போ அமிர்த யோகா பண்ணுங்க, டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க, கிளாஸ்க்கு முன்னாடி பண்ணுங்க, கர்ம யோகம் பண்ணுங்க, எது பண்ணாலுமே அது ஜுவாலையா இருக்கணும். அது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிராக்டிஸ் முக்கியம்ன்றாரு. ஒரு நொடியில புள்ளி சொரூபமாகி மனசு புத்திய ஒருமுகப்படுத்தக்கூடிய பிராக்டிஸ அடிக்கடி பண்ணணுமா, அடிக்கடி. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இப்ப அடிக்கடி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது எப்படி நம்ம பண்றது? அதுக்குதான் நம்மளுக்கு யஜ்யத்துல இப்போ டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா? பாபா கூட நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க இல்லையா? எவ்ரி 1 hour இந்த பிராக்டிஸ் பண்ணி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆப் கூட வந்துடுச்சு நம்மளுக்கு போன்ல. நம்ம டிராபிக் கண்ட்ரோல் போட்டா எவ்ரி 1 hour, இப்போட பாருங்க போன்ல அடிச்சிட்டு இருக்கு. 8 மணி ஆனா தானா நம்மளுக்கு ஞாபகப்படுத்துதீங்க. சோ அந்த வந்து அந்த மாதிரி பிராக்டிஸ் நம்மளா வந்து ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். எவ்ரி 1 hour பிராக்டிஸ் பண்றோம். அப்போ நம்ம மனசு புத்தி ஒரு நொடியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி, இப்ப வண்டி பாத்தீங்கன்னா டிராபிக்ல வேகமா ஓடிட்டு இருக்கு. அந்த ரெட் சிக்னல் போட்டோம்னா பாருங்க, நீ எவ்வளவு அவசரம் இருக்கட்டும், வேகமா போனாலும் ரெட் சிக்னல் போட்டா நின்னுதான் ஆகணும். இட்ஸ் ரூல், ரூல். அது போல என் மனசு புத்திக்கு கடிவாளம் இந்த டிராபிக் கண்ட்ரோல் பிராக்டிஸ். எவ்ரி 1 hour நான் என்ன பேசிட்டு இருக்கலாம், எந்த காரியம் பண்ணலாம், என்னுடைய தாட் ப்ராசஸ் அப்படியே ரன்னிங்ல இருக்கலாம், வேற ஏதோ விஷயத்துல எது இருந்தாலும் அந்த டைம் நான் டக்குன்னு ஸ்டாப். பாபா சொன்னா இல்லையா, ஸ்டாப் மானா ஸ்டாப், அவ்வளவுதான். வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பிரேக் போடுங்கன்றார் பாபா. அப்பதான் பாஸ் ஆக முடியும். அந்த ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப். இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். யோகத்தை பவர்ஃபுல் கொண்டு வரணும்னா, அப்கோர்ஸ் வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே கர்ம யோகிஸ். நம்ம அப்படியே நம்ம அடயோகி கிடையாது உட்காந்துட்டு யோகா பண்றது. இப்ப கர்மயோகியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கர்ம யோகிகளுக்கு இந்த ஒரு பிராக்டிஸ் வெரி மஸ்ட், வெரி வெரி மஸ்ட். ஸ்டாப் மானா ஸ்டாப்னு வர பாபா.
அதை நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணிருக்கோம் பல கிளாஸ்ல. என்னன்னா, இந்த வண்டி இப்போ இந்தியால அந்த மாதிரி சிஸ்டம், ஃபாரின்ல என்னன்னு தெரியாது. இங்கெல்லாம் இந்த மாதிரி அந்த டிராவல்ஸ் வண்டிலாம் இருக்கும் இல்லையா, ஆட்டோ வேன் ரிக்ஷா, வேன் அதெல்லாம் ஓடுது, பஸ் லாரி ஓடுதுன்னா அதுக்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் வந்து ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. இங்க பப்ளிக் அந்த ஆர்டிஓன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆர்டிஓன்னா அந்த மாதிரி டிராவல்ஸ்க்குலாம் அதை வந்து எல்லாம் கண்ட்ரோலிங் ஆஃபீஸ், அது டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம். அதுல வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க எல்லா வண்டிக்குமே. எவ்ரி இயர் வந்து எஃப்சின்னு சொல்லுவாங்க. எஃப்சினா வண்டியை வந்து புதுப்பிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு போகணும். அங்க அந்த ஆர்டிஓ ஆபீசர் இருப்பாரு, அவர் பாஸ் பண்ணுவார். அதுல மெயினா அவர் என்ன செக் பண்ணுவாருன்னா பிரேக் செக். மத்த செக்லாம் பண்ணுவாங்க தான், அதுல பொல்யூஷன் வருதா அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுல மெயின் செக் பாத்தீங்கன்னா பிரேக். ஒரு ஆர்டிஓ வந்து ஸ்டாப் சொன்னா வண்டி நிக்கணும், அப்படியே கத்தி மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கணும் வண்டி. கொஞ்சம் வண்டி அப்படி மூவ் ஆனா கூட ஃபெயில் பண்ணுவார், திருப்பி போயிட்டு நீ ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லுவார். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த எஃப்சின்னு சொல்ல அதுல பாஸ் பண்ணாதான் திருப்பி ஃபர்தரா வண்டி நம்ம யூஸ் பண்ண முடியும் டிராவல்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த அங்க வந்து அவ்வளவு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸ்டாப்னு சொன்னா ஸ்டாப் ஆயிடணும், அதான் அங்க பாஸ். அது மாதிரி பாபா நம்முடைய வாழ்க்கை, இந்த இந்த வாழ்க்கை பயணத்துல நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். வேர் ஆல்சோ ரன்னிங் இல்லையா, நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து மெயின் ப்ராக்டிஸ் பாபா என்ன கொடுக்குறாரு, சங்கல்பத்துக்கு பவர்ஃபுல் பிரேக் போடுங்க. அது மாதிரி யாருக்கு போட தெரியுமோ அப்படிப்பட்ட யோகி தான் பாஸ் பாஸ் வித் ஹானர் ஆக முடியும். ஸ்டாப் மனா ஸ்டாப். என் மனசு புத்தியை நான் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அந்த அளவுக்கு நான் ட்ரெயினரா இருக்கணும் மனசு புத்திக்கு. சோ இந்த இந்த மாசம் ஃபுல்லா பாருங்க, பாபா நமக்கு அதுக்குதான் நம்மளுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்கிறாரு. ஒரு நொடியில எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்களால புள்ளி ஆக முடியுதா? அப்படி ஆயிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான் யோகத்துல. நான் பெரிய யோகின்னு சொல்லிக்கலாம். நம்ம கேட்கும் போது அது சின்ன விஷயமா இருக்கு, என்ன புள்ளி தானே வைக்கணும்னு. பட் அந்த புள்ளி வைக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு. எப்போ புள்ளி வைக்க முடியும் அப்படின்னா, என்னுடைய மனதினுடைய மனநிலை வந்து அந்த அளவுக்கு சாந்தமாகணும், அமைதி அடையணும். எப்ப என் மனசு அமைதி அடையும்? ஒண்ணுக்கு ஒரு லிங்க் இருக்கு. எப்ப என் மனசு அமைதி ஆகும்? எப்ப என் மனசு அமைதி ஆகும் அப்படின்னா, அங்க அந்த மனதுல வந்து என்னுடையது என்னுடையது நான் நான் என்ற அந்த உணர்வு எப்போ அகன்று போகுதோ, நான் எனது என்ற அந்த ஒரு சுமை, பாரம், அந்த ஒரு பயம், அழுத்தம், இதெல்லாம் எப்போ அகன்று போகுமோ அப்போ என்னால என் மனதை அமைதிப்படுத்த முடியுது. அந்த அமைதியான மனதுலதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியுது. அந்த முற்றுப்புள்ளி வைக்கிற மனதாலதான் புள்ளி சொரூபம், அந்த எல்லாத்துல இருந்து முக்தி அடைந்த ஆத்மாவுடைய உன்னதமான நிலை, அனாதி நிலை, இந்த பிந்து சொரூபம் பாபா சொல்லுவார் இல்லையா, புள்ளி சொரூபம், விதை சொரூபம், பரந்தாமத்தின் நிலையை என்னால உணர முடியும். அந்த மனசை அமைதிப்படுத்தணும், அதுக்குதான் இந்த ராஜயோகமே. அதுக்குதான் பாபா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு யுக்தி. யுக்தினா ஞானத்தினுடைய உச்சம். என்னன்னா ட்ரஸ்டி. இப்ப இந்த யோகானா பாருங்கன்னா, நான் உட்கார்ந்தா யோகா பண்றேன், எனக்கு யோகா வந்துடுச்சு அப்படின்ற விஷயம் கிடையாது. ராஜயோகம் மட்டும். ராஜயோகம் அப்படின்றது ஒரு 1 hour பண்ற யோகமோ 2 hour பண்ற யோகமோ கிடையாது. இட்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வாழ்க்கை முறையை நாம் மாற்ற வேண்டும், லைஃப் ஸ்டைல மாத்தணும். இப்ப லைஃப் ஸ்டைல நான் மாத்துறேன்னா என்னுடைய பிலீவ் சிஸ்டத்தை மாத்தணும். அதான் பாபா ஒரே வார்த்தை சொல்லி, இன்னைக்கு கூட பாபா சொன்னாலே முரளியில, நீங்க நரகவாசில இருந்து ஸ்வர்கவாசி ஆகணும் அப்படின்னா பாபா என்ன சொன்னார், இறக்கணும்னாரு பாபா, மறக்கணும் இல்லையா, மரணம்னாரு பாபா, இறந்து போகணும். பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் வெளியே ஆளுங்க கேட்டா பயந்துட மாட்டாங்க இல்லையா? இதே ஒரு நான் பிகேஸ் வந்து
இங்க போனா செத்து போகணும்பானா பயந்துருவாங்க. அந்த வார்த்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா? பட் ஞானி குழந்தைங்களுடைய வாழ்க்கையோடய பாருங்க, நம்ம அந்த அந்த இறக்கணும்ன்றத நம்ம ரொம்ப குஷி குஷியா ஏத்துக்கிறோம். நமக்கு புரியுது, அதோடைய அர்த்தம் புரியுது. பாபா இறக்கணும்னு சொல்றது அப்கோர்ஸ் நம்ம ஒரு நாள் எல்லாரும் இந்த உடம்பு விட்டு போக தான் போறோம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாபா சொல்லிட்டாரு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த உடலை அழித்து ஆத்மாக்கள் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன்னு பாபா சொல்லிட்டாரு. அதை நம்ம ரொம்ப குஷி குஷியா ஏத்துக்கிறோம். தட் இஸ் யதார்த்தம். எல்லாரும் போக தான் போறோம். நான் பாபா கூட குஷி குஷியா போக போறேன்றத நான் அந்த ஒரு சத்தியத்தை நான் ஏத்துக்கிட்டேன். அப்கோர்ஸ் இன்னொன்னு எனக்கு புரியுது, இறக்குறது மீன்ஸ் சும்மா உடம்பு விட்டு போறது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாபா என்ன சொல்லுவாரு, ஜீதேஜி மர்னா, உயிரோடு இருந்து கொண்டே இறத்தல். இப்போ உயிரோடு இருந்து கொண்டே இறத்தல் மீன்ஸ் என்ன? நம்ம எதுல இருந்து இறக்கணும்னா, என்னுடைய பழைய சுபாவம், சமஸ்காரம், என் பிலீவ் சிஸ்டம், நான் இது வரைக்கும் என்ன நம்பிட்டு இருந்தேன், அந்த பிலீவ் சிஸ்டம், என்னுடைய கலாச்சாரம். இப்ப நம்மளுக்கு லௌகிக கலாச்சாரம் டிஃப்ரெண்ட், பிராமின் கலாச்சாரம் டிஃப்ரெண்ட். சோ பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நான் எல்லா இந்த பழைய சம்பந்தம், தொடர்பு, புரிதல், இந்த எல்லாத்துல இருந்து பாபா கம்ப்ளீட்டா இறந்து போங்கன்றார் பாபா. அதுல இருந்து இறக்குறதுமே என்ன அர்த்தம்? ரீபர்த். இப்ப பாருங்க, நேச்சுரலி என்னுடைய லாஸ்ட் பர்த் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், எதுவுமே தெரியாது. அது போல நம்ம ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலை கம்ப்ளீட்டா அதுல இருந்து மறந்து போகணும், இறந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மரணத்தை நமக்கு பாபா டீச் பண்றாரு. சோ அதனால இந்த ஒரு டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல். அதனால பாத்தீங்கன்னா பாபா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விதி, ஒரு டெக்னிக் என்னன்னா, நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரும். புள்ளி வைக்கணும், மனசு அமைதியாகணும்னா, ட்ரஸ்டி, நான் ட்ரஸ்டி, தர்மகர்த்தா, கருவி. சோ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஐ எம் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ நான் எங்க இருக்கிறேனோ, என் குடும்பத்துல இருக்கலாம், என் ஆபீஸ்ல இருக்கலாம், மீன்ஸ் இந்த உடம்புலயே இருக்கலாம். நான் எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த உடம்புல, என் தேகத்துக்குள்ள இருக்கிறேன். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறேன். இந்த தேகம் பாபாவுடையது. நான் ஆத்மா ஒரு கருவியாக இருந்து இந்த தேகத்தை நான் இந்த ஒரு விஸ்வ சேவையில பயன்படுத்துறேன். நான் குடும்பத்துல இருக்கிறேன் அப்படின் போது என் குடும்பமே பாபாவுடையது. அங்க இருக்க எல்லா ஆத்மாக்களும் பாபாவுடைய குழந்தைங்க. நான் நிமித்தமாக, ஒரு ட்ரஸ்டியாக, ஒரு கருவியாக தான் அவங்கள பாத்துக்கிறேன். நான் வேலையில இருக்கிறேன், பிசினஸ் பண்றேன், எனிதிங், சேவையில இருக்கிறேன், எங்க இருந்தாலுமே பாபா சேவைக்காக தான் அங்க வச்சிருக்காரு. ஈவன் தோ நான் வந்து பார்த்தா லௌகீக சேவையில நான் இருக்கலாம். நான் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பல பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறேன், ஒரு ஆபீசரா இருக்கிறேன், ஒரு நான் லேபரா இருக்கிறேன், எங்க இருந்தாலும் ஓகே. சோ நான் ஒரு பிகே, ஒரு பிராமண ஆத்மா அங்க இருக்கிறேன்னா, என் மூலமாக பாபா ஸ்தூலமாக, சூக்ஷ்மமாக அங்க பல விஷயங்களை பாபா அங்க செய்வாங்க. நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் அப்கோர்ஸ். பட் ஆனா சூக்ஷ்மத்துல என்ன நடக்குது நமக்கு தெரியாது. சூக்ஷ்மத்துல கண்ணுக்கு தெரியாம நம்ம சுத்தி எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியறதை விட கண்ணுக்கு தெரியாம அதிகமா நடந்துட்டு இருக்கு உலகத்துல. சாரி. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பிகே அங்க இருக்கிறேன்னா, நான் நிமித்தமா ட்ரஸ்டியா இருக்கிறேன்னா, என்னோட லைஃப் ஸ்டைலே பல பேருக்கு ஒரு ஆன்மீக கவர்ச்சியை கொடுக்கும். உலகமே ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாமே இருந்தாலும் ஒரு பயம், துக்கம், அசாந்தி, ஸ்ட்ரெஸ், நிம்மதி இல்லாம, திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பாபா குழந்தைங்க பாருங்க, எல்லாமே பாபா குழந்தைகிட்ட எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம 100% ஆகலனா கூட மற்றவரை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லாதான் இருப்போம். லௌகிக ஆத்மாக்களை பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஒரு சிறந்த மனிதனாக தான் நான் இருப்பேன் சொசைட்டில. இருக்கிறோமா இல்லையா? டெஃபினட்டா. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, ஸ்டூடெண்டா இருங்க, இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருங்க. சோ மற்ற ஆத்மாக்களை விட நம்ம டெஃபினட்டா பல படிகள் மேலதான் இருப்போம். அது எல்லாருக்குமே அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நம்ம இன்னும் சொன்ன போனா பாபா சொல்ற ஸ்டேஜ் நம்ம அட்டைன் பண்ணலதான். இருந்தாலும் பாபா குழந்தைங்க பல நிலை மேலதான் இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போயிருக்கு, நம்முடைய தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்தாலுமே ஒரு சேவைக்காக தான் நம்ம இருக்கிறோம். நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க யாருக்கும் ஞானம் சொல்ல மாட்டீங்க வெளிப்படையா. பட் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகள், உங்க வாழ்க்கை முறை, தாரணை, அங்க பல மாற்றங்களை, பல பேருக்கு பலவிதமான மெசேஜ் அது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கொடுத்துட்டே இருக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலுமே சேவைக்காக பாபாவோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு கருவி, நான் ட்ரஸ்டி, இந்த உணர்வு நம்மள அப்படியே அமைதிப்படுத்தும். நீ எந்த அளவுக்கு இந்த ஒரு சுயமரியாதைய, இந்த ஒரு நிலைய நீங்க வாழ்க்கையில கொண்டு வர்றீங்களோ அது அப்படியே உங்க ஆத்மாவை சாந்தமாக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வரும்? நேச்சுரலி, சப் குச் தேரா பாபா, அனைத்தும் உங்களுடையது பாபா, அனைத்தும் உங்களுடையது பாபா அப்படின்ற உணர்வு தானாகவே வந்துடும். இப்ப எல்லாமே பாபாது, செய்பவர் செய்விப்பவர் பாபா. அகைன் கர்மயோகி நிலை. நம்ம இது எல்லாமே பிராக்டிஸ் பண்றோம். ஆனா இப்போ ஆழமான உணருதல், அந்த ஒருமுகத்தன்மையினுடைய ஆழம் அதை அதிகரிக்கணும். இதுதான் ஜுவாலா. நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அதை கொஞ்சம் டீப் பிராக்டிஸ்ல ஒருமுகத்தன்மையில பண்றதுதான் ஜுவாலாமுகி. அவ்வளவுதான். நம்ம டெய்லி கர்மயோகி நம்மளா பண்ண பாபாவோட கருவிதான், நான் பாபா பாட்டு கேட்டுட்டே பாபாவோட முரளி கேட்டு வேலைலாம் செய்வோம். ஆனா அந்த ஒரு ஆழமான உணர்தலோட, அந்த ஒருமுகத்தன்மையோட நம்ம அப்படியே அந்த லகன் சொல்லுவாங்க, லகன் அப்படியே அந்த ஈடுபாடு, லவ், அந்த கான்செப்ட்ல ஒரு லவ் இருக்கணும். அந்த லவ் வரும்போது அங்க அந்த மகன் சொல்வாரு பாபா. இந்தியில ரொம்ப அழகான வார்த்தை லகன், மகன். அந்த ஈடுபாடு லவ் வரும்போது ஒரு அந்த மூழ்குதல், அப்படியே மூழ்கி லீன் ஆயிடுவோம். அந்த ஸ்டேஜ் இஸ் கால்ட் ஜுவாலா, எரிமலை. சோ நீங்க எந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணாலுமே, இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அமிர்தவலை யோகா பண்றீங்க. அந்த அமிர்தவலை பண்ணும்போது நம்ம எல்லாருமே அமிர்தவலை யோகா பண்றோம். எழுந்துப்போம், பாபாக்கு சிவ் பாபா குட் மார்னிங் சொல்றோம். சொல்றோம் தானே எல்லாரும்? எழுந்த உடனே சிவ் பாபா குட் மார்னிங் சொன்னா உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கண் விழித்த உடனே, நீங்க அலாரம் கூட, என்ன பாருங்க, நம்ம சம்டைம்ஸ் சில பேருக்கு அலாரம் அடிச்சு எழுந்துப்பாங்க. சில பேர் வந்தீங்கன்னா அந்த ஒரு சன்ஸ்காரத்துல டெய்லி எழுந்து எழுந்து பழகிட்டு பிஃபோர் அலாரமே எழுந்துப்போம் மோஸ்ட்லி. இல்லையே எழுந்துட்டு நம்மளா டைம் பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அலாரம் அடிக்கிட்டோம். அது மாதிரி எல்லாரும் தானே இருப்பீங்க மோஸ்ட்லி. அது மாதிரி இருப்போம். அலாரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு படுத்துட்டே இருப்போம். அது ஒரு பழக்கம். சரி, ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. பட் நம்ம எப்போ கண் விழிக்கிறோம் இல்லையா, இப்ப டைம் பார்க்காம எதுவுமே பார்க்காம ஃபர்ஸ்ட் அந்த ஏர்லி மார்னிங் கண் எப்ப முடிச்சாலும் சரி, அது 2 மணி மொழிங்க, 3 மணியா இருக்கலாம், எனி டைம். ஃபர்ஸ்ட் சங்கல்ப் சிவ் பாபா குட் மார்னிங் அப்படி ரொம்ப ஸ்வீட்டா லவ்ஃபுல்லா வரணும். நம்முடைய ஆட்டிடியூட் அந்த தானாகவே அப்படி உள்ள வரணும். அது ஒரு பழக்கம், உள்ள இருந்து உள் உணர்வுல இருந்து வரணும் அது ஃபீல். அப்ப நீங்க உங்களுக்கு மார்க் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல மார்க். அந்த ஒரு பிகின் வந்து குட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். அந்த மார்க் எல்லாருக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட், இல்லையா? சும்மா நம்ம பாபா சொல்லிட்டாரேன்னு பாபா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படியே உள்ள இருந்து ஒரு லவ்வோட சொல்றது, ஃபீலோட நம்ம வந்து பாபாக்கு சொல்றோம். அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகும், ப்ரஷ் பண்ணுவீங்க, நீங்க நல்லா குளிச்சுலாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க பாபாட்ட போறீங்க இல்லையா? அந்த கெட்டிங் ரெடி டைம் இருக்கு இல்லையா, நான் பாபாவை சந்திக்கிறதுக்கு நான் போறேன். நீங்க வீட்டுல உட்காந்தாலும் நம்ம அப்படியே போய் உட்காந்துட மாட்டோம், உட்காரவும் கூடாது. நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் உட்காடுறோம் இல்லையா, அந்த ஒரு டைம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு லகன் இருக்கணும். நான் பாபாவை சந்திக்கிறதுக்காக ஏன்னா அப்ப பாருங்க நம்ம வேற எந்த பேச்சுவார்த்தை இருக்காது. அப்ப எந்த போன் வராது, நீங்க பக்கத்துல யார்ட்ட பேச மாட்டீங்க, நோ கமிட்மெண்ட், சமைக்கணும், போகணும், கிளீன் பண்ணும், அந்த கமிட்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது புத்தியில. மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம் முழுக்க முழுக்க நமக்கான டைம் அது. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காக டைம் தான். அப்ப ஒன்லி ஒரே காரியம் என்னன்னா பாபாவை சந்திக்கிறது மட்டும் தான் என்னுடைய
முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய என்னுடைய கடமை, என் டியூட்டி, என்னுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாமே. இப்போ நான் பாபாவை சந்திக்கிறதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், நான் ரெடி ஆகுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் ஜுவாலா, அந்த ஒரு டீப் லவ், அதுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு பவர். அப்புறம் நம்ம பாபா சந்திக்க போறோம். பாபா சந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பாபா சொல்றா இல்லையா, அப்படியே நம்ம வந்து சோல் கான்சியஸ்ல பாபா கிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட், பாபா நீங்க எனக்காக வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க பாபா, நீங்க என்ன எப்படிலாம் எனக்கு ஞானம் சொல்லி கொடுத்து, எப்படிலாம் எனக்கு புரிய வைத்து, எவ்வளவுலாம் என் மேல அன்பு காட்டி, அப்படியே அந்த பாபாவுடைய அந்த ஒரு பாலனை, டீச்சிங்ஸ் அதை நினைச்சு அப்படியே அன்புல உருகி, அப்படியே மனசு அப்படியே பாபா கிட்ட அப்படி லயித்து போகுது. அப்படி லைக்க அப்படியே நம்ம சோல் கான்சியஸ்ல பரந்தாமத்துல அவரோட கனெக்ட் ஆகுறோம். அந்த ஒரு ஆழமான ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ஆழமான புரிதல், உணர்வு, ஜுவாலை. சோ எப்போ வந்து அப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும். சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரஸ்டின்ற உணர்வு கம்மியா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து நம்ம யோகத்துல உட்காந்து நமக்குள்ள பயம் வந்துடும். பசங்களை எப்படி வளர்க்கறது பாபா, அங்க பாபாட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, ட்ரஸ்டி உணர்வு கம்மியா இருக்கு, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் உணர்வு கம்மியா இருக்கு, ஃபுல் டே கர்ம யோகி நிலை கம்மியா இருக்குன்னா யோகத்துல உட்காந்தா புள்ளி ஆக முடியாது. யோகத்துல உட்காந்து பாபா கிட்ட புலம்பிட்டு தான் இருப்போம். பாபா என்னுடைய ஃபேமிலி இப்படி இருக்கு, என் பசங்க இப்படி இருக்காங்க, ஜாப் இப்படி இருக்கு, சேவை பண்ண முடியல. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம சேவாதாரியா இருக்கிறோம், பக்கா சேவாதாரியா இருக்கோம், சரண்டரா இருக்கிறோம், நிமித்தமா இருக்கிறோம்னா சேவை பத்தி தாட்ஸ், இதெல்லாம் பண்ணும் பாபா, அதெல்லாம் பண்ணும் பாபா. என்ன சொல்றாரு, யோகத்துல சேவை தாட்ஸ் கூட வரக்கூடாது, அதுவும் தாட்ஸ் தானே. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சேவான்றது 100% பாபாவுடையது, அது பாபாவுடைய பொறுப்பு தான். சேவை நம்மளது கிடையாது, அது பாபாவுடைய சேவை. சேவை மேல அன்பு இருக்கணும், பாபா மேல அன்பு இருக்கணும், பாபா சேவையில அன்பு இருக்கணும். பட் சேவைக்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி பாபா தான். சோ நம்முடைய மனநிலையை நல்லா வச்சுட்டு சேவை பண்ணணும் தான் பாபாவுடைய ஸ்ரீமத். சேவைன்றது நான் வந்து பல விஷயங்களை எனக்குள்ள சரி பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். சேவையில வரும்போது நம்ம பல பேரை சந்திப்போம், சுபாவ சமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, நம்முடைய பல விஷயங்கள் நம்ம கூட நம்ம சமஸ்காரங்கள் சேஞ்ச் ஆகிறது, நமக்குள்ள பல தாரணைகள் வரும். இதுக்காக தான் சேவையின் பிளாட்ஃபார்ம், தவிர சேவை என்னுடைய பொறுப்பு அல்ல, அது பாபாவுடையது. இப்போ யோகத்துல நான் சேவையை பத்தி திங்க் பண்ற தாட்ஸ் கூட பாபா வேஸ்ட் தாட்ஸ் தான் சொல்லிடுறாரு. பாபா அது கூட தேவையில்லைன்றாரு, அன்வான்ட் தான் அது கூட. சோ நம்ம யோகத்துல மெயினா பாபாவோட அன்போடு உரையாடுதல், அந்த அன்பின் உணர்வுல கலத்தல், அவரோட புள்ளியாகி புள்ளி பாபாவோட இணைந்து அவர் சக்திகளை நமக்குள் கிரகித்தல். இந்த நிலை வரணும். சோ அங்க வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா வரும், வேஸ்ட் தாட்ஸ் வரும், சேவா தாட்ஸ் வரும், அதெல்லாம் வரும். அதுக்காக தான் அந்த ட்ரஸ்டி. அப்போ சப்போஸ் நம்ம யோகா பண்ண வந்தா அப்பயும் நம்ம ட்ரஸ்டி ஆகலாம். ஓகே, இதெல்லாம் பாபாவுடையது, அப்பயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த எதுவுமே இல்ல, செய்பவர் செய்விப்பர் பாபா தானே, அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சப்குச் தேரா பாபா, எல்லாம் உங்களது பாபான் பாபாட்ட அப்பயே சுவாகா பண்ணுங்க. சுவாகா பண்ணிட்டு புள்ளி ஆயிடும். அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி பண்ணி நம்ம உடனே வந்து மனசை அமைதிப்படுத்த தான் பார்க்கணும். அதுக்கு அவனுக்கு பாபா ஏகப்பட்ட ஞானம் கொடுத்திருக்காரு, மனசை எப்படி அமைதிப்படுத்தணும். இப்ப நான் புள்ளி வச்சுட்டே இருப்பேன். ஓகே ஓகே பாபா பாபா பாபான்னு பல விஷயத்துல பாபாவுடைய அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி நான் புள்ளி வச்சு மனதை அமைதிப்படுத்தி மீண்டும் புள்ளியாகி மனதை ஒருமுகப்படுத்தணும். அதான் இந்த ஒரு அவைக் திசால ஒரு பாயிண்ட் வந்துச்சு. எப்ப நீ யோகத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்குள்ள சமாளிக்க சக்தி, உள்ளடக்கும் சக்தி ஒரு நொடியில யூஸ் பண்ணுங்க வந்துச்சு, கேட்டிருப்பீங்க. உள்ளடக்கும் சக்தி, எல்லாத்தையும் உள்ளடக்கிறது மீன்ஸ் பாபா கடல், அந்த கடல்ல எல்லாத்தையும் ஸ்வகா பண்ணிடணும். ஏதாவது இப்ப யாருக்கிட்டையாவது பிரச்சனை இருக்கு, மனஸ்தாபம் இருக்கு, மோதல் இருக்கு,
என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பலவீனங்க எல்லாத்தையும் பாபா கிட்ட ஸ்வாகா ஸ்வாகா அந்த கடல்ல எல்லாத்தையும் கரைத்து மர்ஜ் பண்ணிட்டு உள்ளடக்கிட்டு மனதை அமைதிப்படுத்தி புள்ளியாகணும். சோ யோகத்துல அமரும் பொழுதே இந்த ஃபர்ஸ்ட் சமானிக்க சக்தியை கொண்டு வாங்கன்னு பாபா இந்த அவ்யக்த இஷாரால சொல்லிட்டாரு. அப்புறம் பாபா என்ன சொல்றாரு, நீங்க இப்ப சப்போஸ் உங்களுடைய சேவை சங்கல்பம் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நொடியில எல்லாத்தையும் உள்ளடக்கிடுங்க. நீங்க ஸ்டாப்னா ஸ்டாப் ஆயிடணும். அந்த மாதிரி உங்க பிரேக் பவர்ஃபுல்லா இருக்கணும். பிரேக் வந்து வீக்கா இருக்கக்கூடாது பாபா சொல்றாரு. நாளைக்கு நம்ம சேவாதாரி தானே, சோ நம்ம சேவை பத்தி நம்ம நினைச்சா தப்பு என்ன நினைப்போம். பட் யோகத்துல சேவை மிக்ஸ் ஆகக்கூடாது. யோகமே சேவைதான். நமக்கு தெரியும் இல்லையா, யோகா பண்ண பண்ண தானாகவே நம்ம சுய சேவை, அந்த சுய சேவை பண்ணிட்டு இருக்கோம். அதுல விஸ்வ சேவை உள்ளடங்க தானாவே என்கிட்ட இருந்து நல்ல உணர்வுகள் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும் நேச்சுரலி. அதுவே ஒரு பெரிய சேவை தான். அப்போ அந்த சேவை தான் பண்ணுமே தவிர மற்ற சேவை பத்தி தாட்ஸ் கொண்டு வரக்கூடாது. அதுக்குதான் பாபா நம்மளுக்கு மனசா சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. ஆஃப்டர் அமிர்த வேளா 4:45 to 5 நீங்க அதை பண்ணலான்னு நம்மளுக்கு பாபா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காரு. நீங்க ஈவினிங் மனசா சேவா பண்ணுங்க, அமிர்தவேளை முடிச்சுட்டு மனசா சேவை. உங்களுக்கு ஃபேமிலிக்கு சக்காஷ் கொடுக்கணுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுமா, உங்க உடம்புக்கு கொடுக்கணுமா, சென்டருக்கு கொடுக்கணுமா, எப்ப கொடுக்கணும்னாலும் ஆஃப்டர் அமிர்த வேளா மனசா சேவா பண்ணுங்கன்னு பாபா நம்மளுக்கு ஸ்ரீமத்தை கொடுத்திருக்காரு. பட் அமிர்த வேளை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மா நான் சார்ஜ் ஆகணும். சிவ பாபா தான் பெரிய பவர் ஸ்டேஷன் இல்லையா, இந்த பவர் ஸ்டேஷன்ல ஆத்மா நான் கனெக்ட் ஆயிட்டு கம்ப்ளீட் சார்ஜ் ஆகணும். சார்ஜ் நேரத்துல சார்ஜ் தான் ஆகணும். சார்ஜ் போட்டுட்டு மற்ற விஷயங்கள் யோசிக்கிறதோ பேசுறதோ கிடையாது. ஒன்லி மீ, நான் அண்ட் மேரா பாபா, என்னுடைய பாபா, நானும் பாபா மட்டும்தான். அதுதான் பவர்ஃபுல் ஜுவாலாமுகி யோகா. நம்ம எந்த ஸ்வமான் பிராக்டிஸ் பண்ணாலும், எந்த ஸ்திதி பிராக்டிஸ் பண்ணாலும், அது கடைசியில வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி என்ன இருக்கணும்னா, மே அவர் மேரா பாபா, அந்த ஆத்மா பரமாத்மாவுடைய கனெக்ஷன் தான் அங்க இருக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படிச்சது வந்து ஒன்னு 2 பாயிண்ட் கூட படிக்கல ஆக்சுவலி. பட் இது பெரிய சப்ஜெக்ட். பட் நம்மளுக்கு அந்த எசன்ஸ் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். நீங்க டெய்லியே அந்த அவ்யக்த இஷாரா சமிக்கை கேட்டுதான் இருக்கீங்க அப்கோர்ஸ். அதனால நம்மளுக்கு வந்து அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுன்ற எய்ம் இல்ல. கிளாரிட்டி, வாட் இஸ் ஜுவாலாமுகி, என்ன பண்ணணும். ஜுவாலாமுகினாலே அதுதான், இதான் எசன்ஸ். இன்னைக்கு கிளாஸ் ஒரு எசன்ஸ் என்னன்னா, இது பெரிய பிராக்டிஸ். அது புள்ளியாகி மனசு புத்தியை ஒருமுகப்படுத்தணும். புள்ளி ஆகிறதுக்கு மனசு அமைதியாகணும், அமைதி ஆகிறதுக்கு மனசு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் ஆகிறதுக்கு ட்ரஸ்டி, இன்ஸ்ட்ருமெண்ட், கரண் கராவனார், அதாவது செய்பவர் செய்விப்பவர் பாபா அந்த மாதிரி நினைச்சு கர்மயோகி ஆயிட்டு நம்ம ஃபுல் டே அந்த லைஃப் ஸ்டைல வாழும் பொழுது நல்ல ஈஸியா எல்லாத்தையும் பாபாவுடைய கடல்ல மர்ஜ் பண்ண முடியும், உள்ளடக்க முடியும். உள்ளடக்கி நான் அமைதியாக முடியும். இந்த மனசு அமைதியானாதான் யோகத்துல சக்தி வாய்ந்த நிலையை உருவாக்க முடியும். அதான் பாபா வந்து அழகா சொல்வாரு, பவர்ஃபுல் யோகமானா சைலன்ஸ் பவர் பாபா ஒரே வார்த்தை கேட்டிருப்பீங்க இல்லையா. சக்தி வாய்ந்த யோகனாலே அமைதி சக்தி, அமைதி நிலைதான். அப்ப அந்த அமைதி ஆகிறதா பவர். சைலன்ஸ் இஸ் த பவர். ஏன்னா ஆத்மாவுடைய பரந்தாமத்தினுடைய அந்த எனர்ஜியை பாருங்க எப்படி இருக்கும். பரந்தாமம் யோகா பண்ண போறோம் இல்லையா, பரந்தாமத்துல பாருங்க ஆத்மா எப்படி இருக்கு, கம்ப்ளீட் அதனுடைய சுய தர்மத்துல இருக்கு ஆத்மா. சைலன்ஸ், சைலன்ஸ்னா அதுல எதுவுமே இருக்காது, எல்லாத்துல இருந்தும் முக்த். ஆத்மாக்குள்ள எந்த இம்ப்ரெஷன்ஸும் இருக்காது, எந்த மெமரிஸ் இருக்காது. கம்ப்ளீட் முக்து நிலை, எல்லாத்துலதும் விடுபட்ட ஒரு தூய்மையான நிலைதான் பரந்தாம நிலை. அடிக்கடி அந்த ஸ்டேஜை கொண்டு வரணும். இப்ப ஆத்மால எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்,
எவ்வளோ தாட்ஸ் இல்லையா? இது எல்லாம் அதான் பாபா சொல்றா, நீங்க இறந்துட்டா உங்களை பொறுத்த உலகமே இறந்து போச்சுன்னு வர ஒரு அழகான வார்த்தை இதுக்கெல்லாம். இப்ப வந்து நான் இதை விடணும் அதை விடணும்னா எல்லாத்தையும் எதுவுமே விட முடியாது. செத்து போயிட்டா எல்லாம் விட்டு போயிடும். ஈஸியான விஷயம். அத உலகத்துல வேற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. வாழத்துக்கு பயந்து உலகத்தை சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அறவே தப்புன்னு வர பாபா. கம்ப்ளீட் மகா பாவ செயல் அது சூசைட் பண்ணிக்கிறது. ஆனா பாபா சொல்ற இறக்குறது வந்து அழகான விஷயம். புத்தி மூலமா இறக்குறது எதுவுமே எந்த இல்லப்பா. ஜஸ்ட் ஐ எம் டெட். நான் இல்லவே இல்லை. என்னுடைய எல்லாமே நான் புத்தி மூலமாக ஐ எம் நத்திங். நான் இல்லவே இல்லைன்னு அப்படி நான் வந்து கம்ப்ளீட்டா விலகிட்டாலே, அதாவது நீங்க இறந்துட்டா உலகமே இறந்து போயாச்சுன்றார் பாபா. ஒரே விஷயம் புத்தி மூலமாக டிட்டாச் ஆகுறது. அந்த ஒரு பிராக்டிஸ் தான் பாபா கொடுக்கிறாரு. இப்ப பரந்தாமத்துல ஆத்மா எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் முக்து நிலை. எல்லா உணர்வுகள், மெமரிஸ், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்துக்கும் விடுபட்டு ஆத்மா தன்னுடைய ஒரு ஒரிஜினல் பியூர் ஸ்டேஜ்ல ஆத்மா இருக்கு, தூய நிலையில. அந்த தூய நிலையில அப்படியே நம்மள உணரணும். டெய்லி வந்து அமிர்த வேலையில, ஸ்பெஷலி அமிர்த வேலை தான் உணரணும். இன்னொரு பாயிண்ட் பாபா அடிக்கடி சொல்லுவாரு, அவ்யக்தவாணியில இருக்காது. பரந்தாமத்துல நீங்க அஷரீரியா ஆகணும்னு வரு பாபா. பரந்தாமத்துலதான் அது கூட நம்ம ஃபுல் டே பாத்தீங்கன்னா வந்து சல்தே ஃபிர்தே, அது நடக்கும்போது, சுற்றும் பொழுது, அமரும் போது, எழுந்துக்கும் போது பிராக்டிஸ் பண்ணலாம். நான் ஆத்மா ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்றோம், மத்தவங்களையும் ஆத்மான்னு பாக்குறோம். ஓகே, ரைட். பட் ஸ்பெஷலா அமிர்த வேலையில நான் அஷரீரி ஆகணும். இந்த உடம்புல இருந்து விடுபட்ட ஆத்மா நான் எப்படி இருப்பேன் பரந்தாமத்துல. அடிக்கடி அதை அப்படியே நம்ம சேர்ன் பண்ணணும். யோகத்துல நான் ஜஸ்ட் நீங்க ஆத்மா நினைச்சு உட்காரங்க, அமிர்த வேலை என்ன ஆகும்? டப்புன்னு தூங்கிடுவீங்க. நீங்க தூங்குறவனே உங்களுக்கு தெரியாது, நீங்க தூங்கிடுவீங்க. அது ஒரு அமைதிக்கு போயிடுதுல ஆத்மா. ஆனா அப்புறம் நீங்க வந்து 5 மணிக்கு கண்ணு முழிச்சுட்டு நான் ரொம்ப பவர்ஃபுல்லா யோகா பண்ணிட்டேன்னு நீங்களே நினைச்சுக்கிறது. அப்படிலாம் கிடையாது இல்லையா? அமிர்த வேலை நம்ம ஆத்மா அமைதியாகிறோம்னு எந்த தாட்ஸுமே இல்லாம ஒரேடியா, அதாவது ஒரு தாட்டுக்குள்ள டிராவல் பண்ணணும். தட் இஸ் கான்சென்ட்ரேஷன், பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். சோ எந்த தாட்ஸுமே வேணாம்னு உட்கார்ந்தா ஆத்மா தூக்க நிலைக்கு போயிடும். பட் ஒரு தாட்டை வந்து அப்படியே நல்லா டீப்பா அதோடைய எனர்ஜியை நம்ம வந்து உட்கொள்ளணும். அதான் பாபா விசார் சேர்னிங்ன்றார் பாபா. எப்படி வந்து மாடு வந்து அப்படியே அசை போட்டு 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 அதோடைய சக்தி அப்படியே உள்ள வாங்குது, உள்ள வந்து எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு அப்படியே மென்னுட்டே இருக்கும். மென்ன 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 அது எசன்ஸ் அப்படியே உள்ள வந்து எடுத்துக்குது. தட் இஸ் பவர். அதுக்கு அதோடைய அந்த சக்தி வந்து பிளட்ல போய் கன்வெர்ட் ஆயிடுது எனர்ஜியா. அது போல அந்த ஒரு நிலை, அதாவது நான் பரந்தாமத்துல இருக்கிறேன்னா நாங்க எப்படி இருப்பேன்றது அப்படியே நம்ம டீப்பா அதை வந்து டேஸ்ட் பண்ணணும். அப்படியே பார்க்கணும். பரந்தாமத்துல இருக்கும் பொழுது கம்ப்ளீட் எனக்குள்ள எந்த தாட்ஸுமே இருக்காது. அது அப்படியே அதை ஃபீல் பண்ணி பாருங்க. எந்த தாட்ஸுமே இல்லாம எப்படி இருக்கும் ஆத்மா? கம்ப்ளீட் ஸ்வீட் சைலன்ஸ். எந்த பேர்டன் இல்லை, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாம ஆத்மா அப்படியே ஒரு பியோர், ஒரு லைட், டபுள் லைட், எந்த சுமையும் இல்லை. சப்போஸ் அதை பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தாட் வரும் உங்களுக்கு, ஃபேமிலி பத்தியோ பசங்களை பத்தியோ தாட் வரும். டெஃபினட்டா அந்த இன்டர்ஃபியர் ஆகும். அது உடனே பாபா, அதுதான் பாபா ஞானம் கொடுத்திருக்காரு. அந்த ஞானத்துல லைட்டை வச்சு நம்ம மைட் ஆயிடும். அந்த லைட் ஞான ஒளி என்ன? நத்திங் யுவர்ஸ், எதுவுமே உங்களது இல்லை. உடனே பாபா நீங்க பாத்துக்குங்க, ஜஸ்ட் ஐ எம் இன்ஸ்ட்ருமெண்ட் பாபா, எதுவுமே எந்த இல்லை பாபா, நீங்க பாத்துக்குங்க. பாபா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. அது மனசை ஏத்துக்க முடியும். மனுஷால் கூட பாத்துக்க மாட்டாங்க. ஆனா பாபா 100% பாத்துப்பேன், நமக்கு தெரியும், அதுவும் நமக்கு தெரியும். அப்ப நமக்குள்ளேயே அந்த ஒரு ஃபெய்த் இருக்கு. பாபாட்ட படிச்சா பாபா என்னை விட நல்லா பாத்துப்பாரு, மனசு நிம்மதியாகுது. ஓகே, பாபா பாத்துப்பாரு. இப்போ எந்த ஒரு வேஸ்ட் தாட்ஸ் வருது, இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இல்ல வைஸ்ஃபுல் தாட் வருது, எந்த தாட் வந்தாலும் உடனே பாபா கிட்ட சரண்டர். நீங்க பாபாட்ட கொடுக்கறது இட் செல்ஃப் பாபா நினைவு. தட் இஸ் ஆல்சோ யோக். சோ அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், அந்த ஒரு சைக்கிள்குள்ளேயே பாபாவுடைய எனர்ஜிக்குள்ளேயே இருக்கிறோம். அப்போ நான் அப்படியே வந்து அதை டேஸ்ட் பண்ணணும். என்ன டேஸ்ட் பண்ணணும்? பரந்தாமத்துல நான் ஆத்மா, எந்த ஒரு
எனக்குள்ள எந்த மெமரிஸுமே இல்லை. அப்படியே நான் பிளைனா இருக்கேன். கிளீன் அண்ட் கிளியரா இருக்கிறேன். ரொம்ப லைட்டா இருக்கிறேன். எனக்குள்ள எந்த ஒரு பழைய சுபாவ சமஸ்காரம் இல்லாம நான் ஒரு பியோர் என்னோட ஒரிஜினல் ஸ்டேஜ் டபுள் லைட் சோலா இருக்கிறேன். அப்படியே அதை அப்படியே உணரணும். இந்த ஞானத்தினுடைய அந்த ஒவ்வொரு தாட் அப்படியே டீப்பா நல்லா ரியலைஸ் அப்படியே பண்ணிட்டே இருந்து அப்படியே ஆத்மா அந்த ஸ்டேஜ்ல வருது. ஐ எம் எ பியோர் லைட். அங்க எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. எப்படி அந்தரத்துல அப்படியே மிதக்கிற நான் மீன்ஸ் பரந்தாமத்துல நான் அப்படியே ஆத்மா அப்படியே அழகா ஃப்ளோட் ஆகலாம், இல்ல ஃப்ளை எனிதிங் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அப்படியே அழகான ஒரு ஸ்டார் பாபா கிட்ட அப்படியே நான் ரொம்ப பியோர் லைட் எனர்ஜியா இருக்கேன். அப்ப நான் அப்படியே சுப்ரீம் சோல் சிவ பாபாக்கு முன்னாடி போறேன். அவரு ஒரு பரஞ்சோதி பாபா, அவரும் பாயிண்ட் ஆஃப் லைட். நான் வெரி 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 பவர்ஃபுல் எனர்ஜி, ஆல் மைட்டி அத்தாரிட்டி. நான் அவர் முன்னாடி இருக்கிறேன். சோ பாபா முன்னாடி போகும்போது பாபா கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த பவர் அப்படியே எனக்குள்ள அப்படியே ஃபுல்லா எனக்கு கவர் பண்ணுது. நீ ஒவ்வொன்னா கூட ஃபீல் பண்ணலாம். பாபா ஓஷன் ஆஃப் லவ்ன் போது இந்த லவ் எப்படி இருக்கும் பாபா? அது வெரி பியோர் லவ், அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனலுடைய அந்த ஒரு டெப்த ஃபீல் பண்ணணும். எந்த ஒரு நிபந்தனையுமே இல்ல பாபாவுடைய அன்புல. இவங்க அவங்க இது அதுன்னு எந்த ஒரு லிமிடேஷன்ஸ், எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாத ஒரு பியோர் லவ் பாபா. அது அப்படியே அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த எனர்ஜி அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஆத்மா ரியலைஸ் பண்ணும்போது, ஆஹா இவ்வளவு ஒண்டர்ஃபுல் லவ் நான் ஃபீல் பண்றேன், அப்பாட்ட கிடைச்சிருக்கேன். அப்படியே அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படியே எனக்குள்ள அப்படியே கவர் ஆகுது. எந்த லிமிடேஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத ஒரு பியோர் அன்கண்டிஷனல் பவர்ஃபுல் லவ். அண்ட் பாபாவுடைய அன்பு பாருங்க, இம்மார்டல் லவ், அழியாத அன்பு, காலத்தால் மாறாத அன்பு. மனுஷங்களது மாறிடும், இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. மேபி நல்லவங்களா இருந்தா கூட சதா கூட இருக்க முடியாது. பட் பாபாது அப்படி இல்ல பாருங்க. இப்ப பிரம்ம பாபா இருந்தாரு சாக்காரத்துல, அப்புறம் சாக்காரத்துல இல்ல அவ்யக்தம் ஆயிட்டார். மம்மா இருந்தாங்க, தாதிங்க இருந்தாங்க, இப்ப யாருமே இல்ல சாக்காரத்துல. சிவபாபா அப்படி இல்ல, இம்மார்டல் லவ் அவரது. என்னைக்குமே அழியாத ஒரு அன்பு கொடுத்துட்டே இருப்பார். அந்த சிவபாபாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? பதீத்த பாவனுடைய அன்பு, பியோர், அதாவது தூய்மையற்ற என்னை தூய்மையாக மாற்றக்கூடிய ஒரு லவ். நான் அவரு அன்புக்குள்ள முழுனாலே தானாவே நான் ஆத்மா பியூரிஃபை ஆயிட்டே இருப்பேன், நேச்சுரலி ஆவேன், ஆட்டோமேட்டிக் ஆவேன். சிவபாபாவுடைய அன்பு பாப் கட்டேஸ்வருடைய லவ் அது. ஏன்னா அது இந்த மகிமை எல்லாம் பாபாக்கு இருக்குன்னா அந்த குவாலிட்டி அவருக்குள்ள இருக்கு. பாப் கட்டேஸ்வர் அவர் ஒத்துருதான், பதித்த பாவன் அவர் ஒத்துருதான், சுப்ரீம் சர்ஜன் ஒத்துருதான். சோ அப்படியே நான் அந்த பாப் கட்டேஸ்வருடைய அன்புல இருக்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் தனித்தனியா, உலகத்துல யாருமே என் பாவத்தை அழிக்க முடியாது, சான்ஸே இல்ல. பாபாவுடைய அன்புல இருக்கும் போதுதான் என்னோட குளர்கொடிய அத்தனை பாவங்களும் 63 பிறவி பாவமும் அப்படியே பஸ்மம் ஆகுது. ஸ்ரீ பாபாவுடைய அன்பு சுப்ரீம் சர்ஜன், வைத்தீஸ்வரர் அவரு. சோ நான் அவருடைய அன்புக்குள்ள இருக்க 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 எனக்குள்ள இருக்கக்கூடிய தேக அபிமானத்தினுடைய வியாதி எல்லாம் பஸ்மம் ஆகுது. சோ பாபாவுடைய அன்பு அப்படியே நான் நினைச்சு அப்படியே அதுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணணும். அதாவது சைலன்ஸ்னா அந்த ஒரு தாட்டுக்குள்ள அப்படியே சைலன்ஸ் நான் படிச்சிருக்கோம் இல்லையா, அது தாட்லெஸ் கிடையாது. சைலன்ஸ்ன்றது வெரி பவர்ஃபுல் அண்ட் சிரேஷ்டமான எண்ணம். அப்ப இதுதான் சிரேஷ்டமான எண்ணம். ஞானத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய எண்ணம் தான் சிரேஷ்டமான எண்ணம். சோ பாபாவுடைய அந்த அன்புல நான் மூழ்கும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா எனக்குள்ள அந்த சிரேஷ்டமான எண்ணங்கள் அப்படியே அந்த அவரை நினைச்சு வருது. நான் பாபாவோட தாட்ஸ் தான் இது எல்லாமே. நான் சிவபாவோட கனெக்ட் ஆகுறேன், ரொம்ப டீப்பா ஆகுறேன். அவர் அன்பை உணர உணர அந்த சிரேஷ்ட எண்ணத்தினுடைய அந்த எனர்ஜி தான் சைலன்ஸ் பவர். சைலன்ஸ்னா அப்படியே ஒண்ணுமே தெரியாம தூங்குற நிலை கிடையாது. அது ஒரு டைப் ஆஃப் சைலன்ஸ். ஓகே, அது உறங்கும் நிலை, அந்த சைலன்ஸ் வேற.
பட் யோகத்தினுடைய சைலன்ஸ்ன்றது சிரேஷ்ட சங்கல்பம். அப்படியே நான் பாபாவோட எனர்ஜிக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு தாட்னுடைய அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு ஃபீல், அப்படின்னு அதுக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்கிறேன். தட் இஸ் ஹையஸ்ட், ரொம்ப பவர்ஃபுல் யோக நிலை அது. எல்லாருமே அமைதியா ஒருமுக நிலையில அமர்ந்துட்டு இருக்கோம். யோகத்துல எப்ப அமர்ந்தாலுமே அந்த உள்ளடக்கும் சக்தியை கொண்டு வாங்க. மனசுக்கு நீங்க புரிய வைக்கணும், ஆத்மா நான், மனதுக்கு ராஜா. நான் என் மனசுக்கு புரிய வைக்கிறேன், மனமே இந்த கொஞ்ச நேரம் எந்த எண்ணங்களையும் நீ கொண்டு வரக்கூடாது. நீ முழுக்க முழுக்க என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். எதை பத்தியுமே சிந்திக்க கூடாது. நான் மனதுக்கு ஆர்டர் போடுறேன், ஆத்மா ராஜா நான், என் மனதுக்கு நான் ஆர்டர் போடுறேன். எல்லாம் ஆர்டர் போடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மனசு நீ எங்கேயுமே அலைப்பாயக்கூடாது, எதையுமே யோசிக்க கூடாது. நீ அமைதியாக இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. நான் என் மனசுக்கு நான் கட்டளையிடுறேன், என் மனசும் அதை ஏற்றுக்கொள்ளுது. ஓகே, கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருப்பேன். ஒரு நொடியில நான் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு என்னுடைய சுயஸ்வரூபத்தை அடைகின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய சுயஸ்வரூபம் ஒளி புள்ளி. உங்களுடைய ஒளி புள்ளிய பாருங்க. நான் ஒரு புள்ளி ரூபத்துல ஜோதி சுரூபத்தில் ஒரு அழகான நட்சத்திரம் போல பிரகாசிக்கின்றேன். உங்களுடைய சூக்ஷ்ம உடல்ல, சூக்ஷ்ம உடல் அப்படியே எமர்ஜ் பண்ணுங்க. புத்தியில சூக்ஷ்ம ஒளி உடலில் இரு புருவ மத்தியில் ஆத்மா நான் ஒளி வீசுகின்றேன். நான் புத்தியில இந்த சாக்கார உடலை டெலீட் பண்றேன். ஸ்தூலமான உடல் டெலீட் ஆயிடுது. ஜஸ்ட் ஆத்மா நான் என்னுடைய ஒளி உடல்ல இருக்கிறேன். இப்போ நான் ஒளி உடல்ல இருந்து என்னுடைய நிராகார சொரூபத்தை அடைகிறேன். என்னுடைய ஒளி ரூபம் ஒருங்கிணைந்து ஒளி புள்ளி ஆகின்றது. நான் புள்ளியாக என்னுடைய பரந்தாமத்தை அடைகின்றேன். ஆத்மா அஷரீரியாக நான் என்னுடைய அன்பான வீட்டை பரந்தாமத்தை அடைகின்றேன். அப்படியே ஃபீல் பண்ணுங்க, பரந்தாமத்தை அப்படியே பாருங்க. ஆத்மா பரந்தாமத்துக்குள்ள என்டர் ஆகுறேன். உள்ள நுழைஞ்ச உடனே ஆத்மா நான் சார்ஜ் ஆகின்றேன். பரந்தாமமே சார்ஜ் மோட். ஆட்டோமேட்டிக்கலி எனக்குள்ள நான் சார்ஜ் ஆகுறேன். பரந்தாமத்தை அப்படியே நான் விஷுவல்ல பாக்குறேன். பொன்னிற சிகப்பான சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமயமான பிரம்மலோகம் என் புத்தியின் மூலமா நான் பரந்தாமத்தை பாக்குறேன்.
உள்ள நுழைந்தவுடனே சக்தியின் உணர்வு, பரந்தாமத்தில் என்னைப் போலவே பல ஆத்மாக்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. உங்களுடைய ஆத்ம நிலைய நல்லா உணருங்க. பரந்தாமத்துல ஆத்மா நான் எப்படி இருக்கிறேன்றத ஃபீல் பண்ணுங்க. என்னுடைய அனாதி ரூபம், என்னுடைய இயற்கையான தன்மையில, தூய நிலையில நான் இருக்கிறேன். என் ஆத்மாவுடைய சுரூபத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. எனக்குள்ள வேற எந்த நினைவுகளும் இல்லை, எந்த சுமையும் இல்லை, எந்த பதிவுகளும் இல்லை, எந்த பந்தனமும் இல்லை. ஆத்மா நான் தூய ஒளி சக்தியாக டபுள் லைட் சுரூபத்தில் இருக்கிறேன். கம்ப்ளீட் முக்து நிலை நல்லா டீப்பா ஃபீல் பண்ணு. இந்த நொடி நான் எல்லாத்திலிருந்தும் விடுபட்ட முக்து நிலையில இருக்கிறேன். பியூர் எனர்ஜி. ஆத்மா நல்ல டீப்பா லைட் ஒளி சுரூபத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அழகான ஸ்டார், டபுள் லைட் எனர்ஜி. நான் ஒரு சுதந்திர ஆத்மாவாக மிகவும் லேசான உணர்வுல இருக்கிறேன். பரந்தாமத்தில் அன்பு கடல் சிவபாபாக்கு முன்னாடி போறேன். சிவபாபாவை பாக்குறீங்க. அன்பு கடலான சிவ தந்தை சர்வ சக்திவானாக அனைத்து சக்திகளின் பெருங்கடலாக இருக்கின்றார். ஒளி புள்ளியாக இருந்தாலும் சக்திகளின் கடலாக இருக்கின்றார். பாபாவிடமிருந்து சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்கள் சக்தியின் மழையாக என் மேல் விழுந்து கொண்டே இருக்கின்றது. நான் பாபாக்கு முன்னாடி இருக்கிறேன். அந்த ஒளி கிரணங்கள் என்னை முழுமையாக ஆட்கொள்கின்றது. நல்லா ஃபீல் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த கிரணங்கள் ஒளி கதிர்களாக அதிர்வலைகளாக என்னை முழுமையாக ஆட்கொள்கின்றது.
அன்பு கடலின் ஒளி கிரணங்கள் அன்பு கரங்களாக மாறி என்னை அரவணைக்கின்றது. ஒளி பிரகாசத்துக்குள் நான் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவுடைய இந்த அன்பின் உணர்வுகளை நான் ஆழமாக உணர்றேன். சிவ பாபாவுடைய அன்பு மிகவும் தூய்மையானது. பாபாவுடைய அன்புல எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எந்த நிபந்தனையும் இல்லை. அன்கண்டிஷனல் லவ். எல்லைக்கப்பாற்பட்ட சிரேஷ்டமான தூய்மையான அன்பு. அப்படியே ஃபீல் பண்ணுங்க அவருடைய அன்பின் உணர்வுகளை, தன்மையை. பாபாவுடைய அன்பு காலத்தால் மாறாதது. அழியாத அன்பு. என்னை மாற்றக்கூடிய அன்பு. சிவ பாபாவுடைய அன்பு பதீத்த பாவன் தூய்மையான அன்பு. ஒரு பாபா மட்டும்தான் பதீத்த பாவனர். அவருடைய அன்பு மட்டும்தான் என்னை தூய்மையாக்கக்கூடிய அன்பு. நான் ஃபீல் பண்றேன். இந்த அன்பின் அதிர்வலைக்குள் நான் மூழ்கி இருக்கிறேன். தானாகவே எனக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மையற்ற உணர்வுகள் விகார உணர்வுகள் அனைத்தும் பஸ்மமாகும். ஆத்மா நான் தூய்மை அடைகின்றேன். பாபாவுடைய அன்பு, பாப் கட்டேஸ்வருடைய அன்பு. சிவபாபாதான் பாவத்தை அழிக்கக்கூடியவர். அவருடைய அன்புக்குள், அன்பின் அதிர்வலைக்குள் இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய 63 பிறவிகளின் பாவங்கள் பஸ்மமாக்கப்படுது. சிவபாபாவுடைய அன்பு
சுப்ரீம் சர்ஜன் வைத்தீஸ்வரனுடைய அன்பு, அவருடைய அன்பின் அதிர்வலைக்குள் இருக்கும்போது என்னுள் இருக்கக்கூடிய தேக அபிமானத்தின் வியாதிகள் அனைத்தும் சரியாகின்றது. பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிறேன். அன்பு கடலின் அன்பில் மூழ்கி இருக்கிறேன். எனக்குள் ஒரே உணர்வுதான், மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா. சக்தி வாய்ந்த ஸ்திதியில் இருந்தபடியே சூக்ஷ்ம வதனத்திற்கு வரலாம். சூக்ஷ்ம வதனத்தில் நம்முடைய ஒளி ரூபம், ஒளி உடலில் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறோம். அப்படி உங்க ஃபரிஷ்தா ரூபத்தை பாருங்க. அன்பான ஃபரிஷ்தா, அழகான ஃபரிஷ்தா நான், மாஸ்டர் அன்பு கடல். ஃபரிஷ்தா நான் பாப் தாதாக்கு முன்னாடி இருக்கிறேன். முன்னாடி மம்மா, பாப் தாதா, இன்னும் பாபா கூட மற்ற பல மகாரதிகளும் இருக்காங்க.
ஃபரிஷ்தா ரூபத்தில் நான் பாபாக்கு முன்னாடி சங்கல்பம் வைக்கிறேன். பாபா, உங்களுடைய அன்பான குழந்தையாகிய நான் யாரை பார்த்தாலும், யாரை சந்தித்தாலும், யாரை நினைத்தாலும் அவர்களுக்கு தூய ஆன்மீக அன்பின் சக்தியை கொடுப்பேன். யார் எப்படி இருந்தாலும், எந்த நிபந்தனையும் இல்லாமல், யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத அன்பு, தூய ஆத்மீக அன்பை கொடுப்பேன். சிரேஷ்ட சங்கல்பத்தை எடுக்கலாம். இது ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சி. யாரை பார்த்தாலும் ருஹானி ஸ்நேக ஆன்மீக அன்பு, உள்ளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு, அந்த வைப்ரேஷன் நம்மிடமிருந்து அவங்களுக்கு போகணும். யாராக இருந்தாலும் சங்கல்பம் வைக்கிறோம். அன்பு கடல், பாபாவுடைய குழந்தை, மாஸ்டர் அன்பு கடல். வெற்றியின் உணர்வோடு மீண்டும் சாக்கார சொரூபத்துக்கு வரும். இருபுருவ மத்தியில் வெற்றியின் நட்சத்திரமாக, அன்பின் சொரூபமாக, மாஸ்டர் அன்பு கடலாக ஜொலிக்கின்றோம். சாந்தி. உன் அன்பை போல் அன்பினை சுவைத்ததில்லை நான். என் உள்ளமெங்கிலும் உன் அன்பின் வெள்ளம் பாயுதே. பார்க்கும் பார்வையால் பறக்க வைக்கிறாய், அன்பெனும் கயிற்றினால் கட்டி இழுக்கிறாய். சுயத்தின் ஸ்வரூபத்தில் நிலைக்க வைக்கிறாய், சூட்சும வதனத்தில் மிதக்க வைக்கிறாய். பாபா, என் பாபா, உன்னை நான் சேரும் வரம்தான் இதுவா. எந்தன் துணைதான் என்றும் நீயே. உந்தன் ஒரு நொடி பார்வையில் சரணடைந்தே.
Om Shanti, sister. Thank you, sister. Thank you. Thank you very much. Om Shanti, sister. Om Shanti, sister. Thank you. சாந்தி, உங்க எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நம்ம அகைன் பார்க்கலாம். சாந்தி எல்லாருக்கும்.